Hello friends, welcome to IBM Tech Tamil. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது லாஜிக்கல் ஆப்ரேட்டர். லாஜிக்கல் ஆப்ரேட்டர்னா என்ன, அதை எப்படி ஸ்ட்ரிங்கில் யூஸ் பண்ணுறது, பைத்தானில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆளில் போட்டுருங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ண லேட்டஸ்ட் வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். பைத்தானில் லாஜிக்கல் ஆப்ரேட்டர் என்னென்ன அப்படின்னா லாஜிக்கல் அண்ட் லாஜிக்கல் ஆர் லாஜிக்கல் நாட், இந்த மூணு தான் பைத்தானில் லாஜிக்கல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். லாஜிக்கல் ஆப்ரேட்டர் பொதுவாக வந்துட்டு கண்டிஷனல் ஆப்ரேட்டர்ஸில் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. கண்டிஷனல் ஆப்ரேட்டரில் லாஜிக்கல் ஆப்ரேட்டர் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபியூச்சர் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி ஸ்ட்ரிங்கில் லாஜிக்கல் ஆப்ரேட்டர் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி மட்டும் பார்க்கலாம். லாஜிக்கல் ஆப்ரேட்டரில் டிஃபால்ட்டாக ஸ்ட்ரிங்க்கு என்ன வேல்யூ இருக்கும் அப்படின்னா, ஸ்ட்ரிங் எம்டியாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வேல்யூ ஃபால்ஸு, நான் எம்டியாக இருந்துச்சு அப்படின்னா ட்ரூ. இது எப்போவுமே பூலியன் வேல்யூ மட்டும்தான் ரிட்டர்ன் பண்ணும். இப்போ அடுத்து வந்துட்டு நம்ம அண்ட் ஆப்ரேட்டர் பார்க்கலாம். அண்ட் ஆப்ரேட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்ட்ரிங்கில் ஃபஸ்ட் ஆப்ரேட்டர் செக் பண்ணும். அந்த ஆப்ரேட்டர் வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா செகண்ட் ஆப்ரேட்டர் செக் பண்ணி அதில் என்ன வேல்யூ இருக்கோ அதை தான் ரிட்டர்ன் பண்ணும். ஏதோ ஸ்ட்ரிங் எம்டியாக இருந்தாலும் சரி எம்டியாக இல்லைனாலும் சரி செகண்ட் ஆப்ரேட்டர் என்ன இருக்கோ அதை தான் ரிட்டர்ன் பண்ணும். ஆர் ஆப்ரேட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ரேட்டர் செக் பண்ணணும், அது ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா செகண்ட் ஆப்ரேட்டர் செக் பண்ணணும், அது ட்ரூவாக இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். இன்கேஸ் ஃபஸ்ட் ஆப்ரேட்டர்லேயே ட்ரூ அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அந்த வேல்யூ அப்படியே ரிட்டர்ன் பண்ணிவிடும், செகண்ட் வேல்யூ செக் பண்ணாது. இப்போ நாட் ஆப்ரேட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா ரிவர்ஸ் த ரிசல்ட். இப்போ ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூ வந்துட்டு ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அது ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும், ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணிச்சு அப்படின்னா அது ட்ரூ ரிட்டர்ன் பண்ணும். இப்போது டிஃபால்ட்டாக வந்துட்டு அதோட வேல்யூ வந்துட்டு ஃபால்ஸ், அப்படி இல்லை அப்படின்னா ட்ரூ அப்படிங்கிற மாதிரி ரிட்டர்ன் பண்ண வேல்யூ. என்ன வேல்யூ ரிட்டர்ன் ஆகுதோ அந்த வேல்யூக்கு அகெயின்ஸ்டாக ரிட்டர்ன் பண்ணுறது தான் நாட் ஆப்ரேட்டரோட வேலை. இப்போ நம்ம லாஜிக்கல் ஆப்ரேட்டர்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இதை நம்ம டைம் ப்ரோக்ராம் பண்ணி பார்க்கலாம், உங்களுக்கு கிளியரான ஐடியா கிடைக்கும். வாங்க ப்ரோக்ராம் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ ப்ரோக்ராம் பண்ண ஆரம்பிக்கலாம். நான் இப்போ எடுத்து வந்துட்டு ஷெல் ப்ராம்ப்ட்டு. இப்போது ஒரு வேரியபிள் வச்சுக்கலாம், 2 வேரியபிள் வச்சுக்கலாம். இப்போது STR1க்கு IBM டெக்னு வச்சுருக்கேன், STR2க்கு வந்துட்டு தமிழ்னு வச்சுருக்கேன். இப்போ வந்துட்டு லாஜிக்கல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணால் என்ன ரிட்டர்ன் பண்ணுது அப்படிங்கிற அவுட்புட் ரிட்டர்ன் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்துட்டு STR1 அண்ட் STR2ஓட வேல்யூ தமிழ் வந்துருக்கு. என்ன காரணம் அப்படின்னா நான் ஏற்கனவே தேடிடிகள் பாட்டில் சொன்னது தான். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபஸ்ட் ஆப்ரேட்டர் செக் பண்ணணும், அது ட்ரூ அப்படின்னு வேல்யூ ரிட்டர்ன் ஆச்சு அப்படின்னா அடுத்த வேல்யூ பிரிண்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு வேலையில் வேல்யூ இருக்குது, IBM டெக் அப்படிங்கிற வேல்யூ இருக்குது, அப்படிங்கிறதால அது ட்ரூ ஆகிடுச்சு. அடுத்து ரெண்டாவது ஆப்ரேட்டர் செக் பண்ணும்போது அதில் என்ன வேல்யூ இருக்கோ அதை தான் ரிட்டர்ன் பண்ணணும். இன்கேஸ் நான் வந்துட்டு IBM டெக் அப்படிங்கிறது இருக்குது, இப்போ STR வேல்யூ எம்டியாக இருந்தாலுமே அந்த எம்டியாக இருக்கிறது தான் ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதோடய செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ அவுட்புட் வரல. என்ன காரணம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆப்ரண்ட் வந்துட்டு ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா அடுத்த ஆப்ரண்ட் என்ன வேல்யூவாக இருந்தாலும் அப்படி ரிட்டர்ன் பண்ணிடும். இதுதான் அண்ட் ஆப்ரேட்டரோட ஒர்க்கு ஸ்ட்ரிங்கில். அடுத்து நம்ம ஆர் ஆப்ரேட்டர் பார்க்கலாம்.
இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா IBM டெக் அப்படிங்கிற ரிட்டர்ன் ஆயிடுச்சு. என்ன காரணம் அப்படின்னா ஃபஸ்ட்டில் வந்துட்டு ஃபஸ்ட்டு STR1க்கு வந்துட்டு IBM டெக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ வச்சுருக்கேன். ரெண்டாவது ஆப்ரண்ட்டுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு தமிழ்னு வச்சுருந்தேன், இப்போ எம்டின்னு மாற்றிட்டேன். நான் ஏற்கனவே தியரிக்கல் பாட்டு சொன்னது தான். ஏதாச்சும் ஒன்று வந்துட்டு வேல்யூ ட்ரூவாக இருந்துச்சுனாலுமே ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு என்ன வேல்யூ ட்ரூவாக இருக்கோ அந்த ரிட்டர்ன் பண்ணணும். இப்போ வந்துட்டு STR2க்கு வந்துட்டு வேல்யூ அசைன் பண்ணி பார்க்கலாம், என்ன அவுட்புட் வருதுன்னு பார்க்கலாம். STR1 equals to empty. STR2 equals to tick. வந்துருச்சுங்களா? என்ன காரணம் அப்படின்னா ஏதாச்சும் ஒன்று ட்ரூவாக இருந்துச்சுனாமோ எந்த வேல்யூ ட்ரூவாக இருக்கோ, எந்த ஆப்ரண்ட் ட்ரூவாக இருக்கோ அதோட வேல்யூவை அப்படியே இங்கே கொண்டு வந்து பிரிண்ட் பண்ணிவிடும். இதுதான் ஆர் ஆப்ரேட்டர் வேலை. நாட் ஆப்ரேட்டர் என்ன பண்ணணும் அப்படி சொல்லியிருந்தேன் அப்படின்னா என்ன ரிட்டன் வேல்யூ வருதோ அதுக்கு ஆப்போசிட்டான ரிட்டன் வேல்யூ தான் நான் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணணும் அப்படி சொன்னேன். ரிவர்ஸ் த ரிசல்ட் ஆக்சுவலி அதை தான் சொல்லியிருந்தேன். அது என்னங்கிறத பார்க்கலாம். அடுத்து நம்ம நாட் ஆப்ரேட்டர் பார்க்க போகிறோம். STR1 not நம்ம ரெண்டு வச்சுக்கலாம். ஒரே ஆப்ஷன் வச்சுக்கலாம். நாட்டுக்கு ஒரு ஆப்ஷன் தான் வரும். ஒரு ஆப்ஷன் வச்சு இப்போ இதோட வேல்யூ ஃபால்ஸ். என்ன காரணம் அப்படின்னா STR2க்கு வந்துட்டு வேல்யூ இருக்குது, டெக் அப்படிங்கிற ஒரு வேல்யூ இருக்குது. அப்படிங்கிறதால டிஃபால்ட்டாக அண்டோ ஆரோ ஆப்ரேட்டரில் இதுக்கு ட்ரூன்னு ரிட்டன் ஆகும். அதோட ரிவர்ஸ் வந்துட்டு ஃபால்ஸு. இப்போது STR1க்கு வந்துட்டு நான் வேல்யூ வைக்கவே இல்லை, அப்போது அதுக்கு வந்துட்டு ட்ரூன்னு ரிட்டன் ஆகணும். டிஃபால்ட்டாக லாஜிக்கல் ஆப்ரேட்டரில் ஸ்ட்ரிங்குக்கு வேல்யூ இல்லை அப்படின்னா ஃபால்ஸ் ரிட்டன் ஆகணும். இப்போது அதுக்கு வேல்யூ இல்லைங்கிறதால அதோட ரிவர்ஸ் வந்து ட்ரூன்னு ரிட்டன் ஆகணும். இப்போ STR1க்கு என்ன வேல்யூ ரிட்டன் ஆகணும்னா ட்ரூன்னு ரிட்டன் ஆகணும். அதை நாங்கள் செக் பண்ணலாம். Yeah. ட்ரூ ரிட்டர்ன் ஆயிடுச்சா? இதுதான் நாட் ஆப்ரேட்டரோட ஒர்க்கு. என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ரிங் வந்துட்டு STR2க்கு இருக்குது, பட் அது ரிட்டன் வேல்யூ வந்துட்டு ஃபால்ஸு. STR1க்கு வந்துட்டு ரிட்டன் வேல்யூ ட்ரூ. காரணம் என்னென்னா அதுக்கு வேல்யூ இல்லை, அது டிஃபால்ட் வேல்யூ ஃபால்ஸு, அதுக்கு ரிவர்ஸ் வேல்யூ ட்ரூ. இது வரைக்கும் நம்ம லாஜிக்கல் ஆப்ரேட்டர்னா என்ன, அது என்னென்ன டைப் இருக்குது, அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆளில் போட்டுருங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற லேட்டஸ்ட் வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.